நம்ம முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய மரணம் அவர் எவ்வளவுதான் தனக்கு மிகப்பெரிய பேர் உபகாரியாக மிகப்பெரிய ஒரு நெருக்கமானவராக இருந்தாலும் கூட அவரை விடவெல்லாம் நமக்கு அல்லாஹு தாலா பேர் உபகாரியாக பேர் உதவியாளனாக மிக நெருக்கமானவனாக இருக்கிறான். அவன் என்றும் மரணிக்காத உயிருள்ளவனாக இருக்கிறான். அதனால அவனை கொண்டு நம்ம திருப்தி அடைவோம், அவனை கொண்டு நாம் மன நிறைவடைவோம். மனிதர்களில் நமக்கு எவ்வளவுதான் நெருக்கமானவங்க இறந்து விட்டாலும் கூட நாம் நிலை குலையக்கூடாது. அது நம்முடைய உள்ளத்தை தடுமாற வைத்து விடக்கூடாது. அது நம்மை பலவீனப்படுத்தி விடக்கூடாது, நம்முடைய உள்ளத்தை பலவீனப்படுத்தி விடக்கூடாது. கண்டிப்பா இந்த ஒவ்வொரு பிரச்சனையிலையும் ஒவ்வொரு இழப்பிலையும் எனக்கு அல்லாஹுவின் புறத்திலிருந்து நற்கூலி இருக்கிறது. அல்லாஹ் எனக்கு ஒரு பெரிய நன்மையை நாடி இருக்கிறான். இந்த சோதனையை அல்லாஹு தஆலா எனக்கு இலகுவாக்கி கொடுப்பான். இந்த சோதனையிலிருந்து அல்லாஹ் எனக்கு ஒரு நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பான். என்னை அல்லாஹ் பாதுகாப்பான். இப்படியாக ஒரு அடியான் அல்லாஹுவை சார்ந்து விடுவானேயானால், அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்து விடுவானேனால், அந்த அடியானை வளர்ப்பதற்கு, அவனை உருவாக்குவதற்கு, அது போன்று அவனுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்துக்கும் அல்லாஹ் பொறுப்பாளனாக ஆகிவிடுகிறான்.